ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூலை லாஸ்ட் வீக்கு ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்டிங் ஆகும். அதனால் இப்போலேருந்து உங்களோட ஸ்டடி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறங்க. அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்கூட்டியே அந்தந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரியான சிலபஸ், அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரியான சிலபஸ் வந்து முன்கூட்டியே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். இப்போ வந்து சிலபஸை பார்ப்போம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1, 2 சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு 1 and 2. மோஸ்ட்லி அவங்க மிட்டம் போர்ஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து படிச்சிருங்க. 2 லெசன் இருக்கிறப்ப 3 லெசன் இருக்கிறப்ப படிச்சிட்டிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி போகும்போது ஆஃப் இயர்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் போர்ஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். குவார்ட்டர்லியில் வந்து 10 லெசன் இருந்துச்சுன்னா 5 படிக்கிற மாதிரி இருக்கும். 15 இருந்துச்சுன்னா 7, 8 படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கம்மியாக இருக்கிறப்ப படிச்சிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சாப்டர் 3ல் 3.1, 3.2, 3.3 கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக மாறும். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். மோஸ்ட்லி இதுதான் ஃபைனலாக கூட இருக்கலாம். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2, கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 7. பாட்னியை பொறுத்த வரைக்கும் 1 to 3 கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 to 4 வரைக்கும் வரும். அதே போல் சுவாலஜி 1 to 5 கொடுத்துருக்காங்க, அங்கேயும் 1 to 4 வரலாம் அல்லது 1 to 5 வரலாம். அதுக்கடுத்து பயோ பாட்னி அதே மாதிரி தான் 1 to 4. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1, 2, 3, 4 வரைக்கும் தான் நடக்குது. அதனால் 4வது லெசன் சேர்த்து படிச்சிருங்க. சுவாலஜியில் அதே மாதிரி 1 to 5 படிச்சிருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 to 5, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா 1 and 2, காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10, அக்கௌண்டன்சி 1 to 5 கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 3, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 to 6, ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 1 to 3, அட்வான்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கவிதைகள் முழுவதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா கதையியல் முழுவதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 3, ஆடிட்டிங் 1 to 3, பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1 to 3, அக்ரி 1 to 5, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 1 to 3, நர்சிங் 1 to 3, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் 1 to 4, ஹோம் சயின்ஸு 1 and 2, நர்சிங் ஒகேஷனல் பார்த்தீங்கன்னா 1 to 2, ட்ரெஸ் டிசைனிங் 1 to 5, மைக்ரோபயாலஜி 1 to 4, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு 1 to 3, அரபிக்கு 1 to 3, ஹிந்தி 1 to, ஃப்ரெஞ்சு வந்து 1 to 3 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.